நான் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் என்ற முறையில் நம்முடைய கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பங்களில் உறுப்பினர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும், மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுவர்களை பார்த்து நல விசாரிக்கவும், இனிமேல் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்கு வந்தோம். நாம் தமிழர் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் தம்பி மாரியப்பன் அவர்களும் மற்றும் உள்ள பொறுப்பாளர்களும், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொருளாளர் ஆனந்தன் அவர்களும் மற்றும் நம்முடைய தம்பிகளும் நண்பர்களும் பார்த்தோம். கருணாபுரம் போனோம். அங்கே இறந்தவர்கள் வீடு, பிணம் இருக்கின்ற பிணம் எல்லாவற்றையும் பார்த்தோம். உயரம் தாங்க முடியவில்லை. மருத்துவமனையிலே வந்து பார்த்தோம். அப்படியே இருக்கிறது. பேசுகிறார் ஒருவர், கண்ணு முழிச்சிருக்கு, பார்க்க தெரியல, பார்க்க முடியல, கண் பார்வை இல்லை என்கிறார்கள். பலவிதமான கோளாறுகள் பலவிதமாக இருக்கிறார்கள். ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சொல்ற கணக்குப்படி ஒரு 56 பேர் இதுவரை இறந்ததா சொல்றாங்க. 100 பேர் மருத்துவமனைகள்ல இருக்கிறாங்க, பல இடங்கள்ல இருந்தவங்க. மொத்தம் எவ்வளவு உயிரிழப்புகள் மொத்தமா எவ்வளவு தெரியல. பல உடல்கள் வந்து ரொம்ப தாமதமாகி அனுப்புகிறது. வந்து இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இறந்து போனவங்க பேர் உட்பட வந்துருச்சு. அந்த பிரேத பரிசோதனை கூடிய நேரத்துல பண்ணி வருவதில் தாமதம் இருக்கு. அந்த புகாரும் பல இடத்துல சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் விருதப்படுத்தணும். அடுத்து இவர்கள் எல்லாருக்கும் குணப்படுத்துவதற்கு உரிய சிகிச்சைகளை செய்து குணப்படுத்தி அதெல்லாம் வாழ வைக்கணும். இந்த செயல் பல ஆண்டுகளாக இங்க நடந்துட்டு இருக்கு. சொல்றாங்க, இப்ப திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஆத்துல வச்சு விற்பாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் கருணாபுரம் நடுத்தருக்கே வந்து விற்கிற பழக்கம் வந்தது. முடி ஒளிமுறையோ ஆத்துல வச்சு விற்பாங்க. விற்காம இல்ல, பிடிக்காம இல்ல, அப்பவும் இருந்தது. இப்பதான் வந்தது என்று சொல்லுகிறாங்க. நாங்க ஒரு கேள்வி சொல்றது இல்லை. இது எப்படிங்க வந்து ரெகுலரா காலையில இருந்து விடிய காலத்துல இருந்து இரவு 11 மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் பார்த்துட்டு இருப்ப. அந்த வீட்டுக்கு போனோம். அவர் வீடு போனோம். கண்ணுக்குட்டி வீட்டுக்கும் போனோம். நாங்க அங்க போலீஸ் நிறைய உட்கார்ந்துருக்காங்க, கேம்ப் போட்டுக்கிட்டு. நடு முச்சந்தியில இருக்கு அவர் வீடு. இந்த தெரு அந்த தெரு சந்திக்கிற இடத்துல இருக்கு. இரவு பகலா விற்கிறாங்க கள்ளச்சாராயத்தை. யாருக்கு எப்படி தெரியாது? பக்கத்துல வந்து நீதிமன்றம் இருக்கு, இந்த பக்கம் காவல் நிலையம் இருக்கு, வட்டாட்சியர் இருக்கு. எப்படி இது தெரியாம இருக்கும்? இது ஒரு அதாவது இந்த பிடபிள்யூன்னு ஒண்ணு இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு ஒண்ணு, மதுவிலக்கு தடுப்பு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் சீருடை போடாமல் இருக்க வேண்டும். யாருக்கும் தெரியாம ரகசியம் போய் பிடிக்கணும், லபக்குன்னு பிடிக்கணும். அவங்க அலுவலகம் வந்து பெயர் பலகை இல்லாம இருக்கணும். இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு லபக்குன்னு போய் ரகசியம் தெரிஞ்சு கள்ளச்சாயத்தை பிடிக்கிறதுக்கு. அவர்கள் எல்லாம் லஞ்சத்தை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறார்கள், கடந்த காலங்கள்ல வாரம் லஞ்சம் கொடுக்கறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சா, திமுக ஆட்சியில டெண்டர் எடுக்கிறதா, காவல் நிலையத்துல போய் டெண்டர் எடுக்கிறது. கள்ளச்சாராயம் வைக்கிறாள், இவ்வளவு 6 மாதம் இவ்வளவு கட்டணும், அடுத்த 6 மாதம் இவ்வளவு கட்டணும் என்று டெண்டர் எடுக்கிற முறை இருக்கிறதுன்னு சொல்லுறாங்க. இது எப்படி அரசுக்கு தெரியாம போயிடும்? ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து அவளுமே துடிப்பா சொல்றாரு, என்னன்னு தெரியாம அதான் வேற நோயால சாப்பிடாங்கன்னு அவசரப்பட சொல்றாரு. அப்ப அவங்க ப்ரிப்பேர்ட் மிஷினரி அப்படிதான் இருக்கு. எது நடந்தாலும் அரசை காப்பாற்றணும், நீங்க எல்லாம் பிரச்சாரங்கள் இருக்கணும் அப்படின்னு அப்படி அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு என்ன வேலை தான் இருக்கு? அப்படி அங்க போய் 2 பேர் செத்துருக்காங்க, 3 பேர் செத்துருக்காங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் வேற நோயினால செத்துருக்காங்க, கள்ளச்சாராயத்தினால இல்லைன்னு சான்று கொடுக்க வேண்டியது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு மாவட்ட ஆட்சியர். ஏன் அதை கொடுக்குறாரு? அப்ப நிரந்தரமான ஏற்பாடா இருக்கு இதெல்லாம். அவர் இருந்தாலும் நீங்க இப்படிதான் நடந்துக்கணும். அவருக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு, பதவி உயர்வோ மத்த ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு. இப்படி திட்டமிட்டு அரசுக்கு தெரியாமல் இது நடக்கவில்லை. அரசுக்கு தெரியும். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னாக்க, நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்துறீங்க, பிடபிள்யூ பொறுப்பாளர்களை நடவடிக்கை எடுத்துறீங்க. நடவடிக்கை இல்லை என்றாலும் இடமாற்றி இருக்கிறீங்க மாவட்ட ஆட்சியரை. இவங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கவர் மு.க. ஸ்டாலின், காவல்துறையை கையில வச்சிருக்காரு. அவர் மேல என்ன நடவடிக்கை? வேற யாரும் எடுக்க முடியாது.
எடுக்கக்கூடாது. முதலமைச்சரை நீங்க எடுக்கக்கூடாது சொல்ற மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கணும். தானாக தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். தானாக குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் துறவரம் பூண்டலாம். துறவரம்னாக்க அரசியல் இருந்து மற்றது இல்லை. அதான் வாரிசுகள்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அவங்க கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏ நிறைய இருக்காங்க, அது நடக்கட்டும். குறைந்தபட்சம் இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவர் துறவரம் உண்டு இந்த மாதிரி பதவி விலகல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த அதிகாரி யாரா இருக்காங்களோ பிடபிள்யூல மதுவிலக்கு அதிகாரி அதை பூரா விசாரிச்சு ஒரு நடவடிக்கை உடனே எடுக்கணும். அது மாதிரி பதவி விலக வேண்டியவர் முத்துசாமி, அமைச்சர் முத்துசாமி. அவருக்கு பேசுவார். என்ன அவர் வந்து மதுவிலக்கு துறைக்கு அவர் மந்திரிங்க முத்துசாமி. முத்துசாமி நடக்குது. பிடபிள்யூக்கு தலைவர் அவர் தான். அவர் என்ன கண்காணிச்சாரு? வெளியே சொல்லிக்காத ரகசியமா செய்யணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. விடிய காலம் 4 மணில இருந்து இரவு 11 மணி வரைக்கும் பகிரங்கமா நடக்கும் என்று கருணாபுரத்துல ஒவ்வொரு தெருவிலையும் சொல்றாங்க. ஆணும் பெண்ணும் அத்தனையும் சொல்லுது. விடிய காலம் 4 மணிக்கு தொடங்கி 11 மணி வரைக்கும் ஒரே கூட்டம் நடந்துட்டு இருக்கு. பிடபிள்யூ தெரியாதா? முத்துசாமி என்ன பண்றாரு? பிடிக்காதன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கள்ளச்சாயத்தை பிடிக்காத. அப்ப அந்த ஆளுங்கட்சிக்கு வேண்டிய நபர்கள், ஆளுங்கட்சி பெறுவர்களுக்கு வேண்டியது, ஆளுங்கட்சிக்கு வருமானம் பல வகைகள் அதுல இருந்திருக்கும். இது நடவடிக்கை எடுக்கணும். முத்துசாமி பதவி விலகணும். அது மாதிரி நம்ம கோரிக்கை வைக்கணும். அடுத்து நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாருமே தம்பிகள் நாம் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது குடிக்காத குடும்பங்கள் என்று நம்ம உருவாக்கி மதுவே அருந்தக்கூடாது என்று ஒரு தன்னார்வ அடிப்படையில் நம்ம ஒரு பரப்புரை செய்யணும். எல்லா குடும்பத்திலையும் எல்லாத்தையும் பேசுங்க. கள்ளக்குறிச்சி ஆரம்பிக்க, மற்ற ஆரம்பிக்க, நாங்க எங்க பகுதியில் மற்ற பகுதியில் ஆரம்பிக்கிறோம். மதுவே அருந்தக்கூடாது, தானா விரும்பி விடணும் என்று மது ஒழிப்பு பரப்புரையை, மது மறுப்பு பரப்புரையை செய்து மக்களையும் மாற்ற வேண்டும். அந்த கடமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதில் உறுதியேற்கிறோம். அதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா, அரசு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அளித்திருக்காங்க. அது பற்றி உங்களுக்கு கருத்து? நிதி அளிக்கலாம். நிதி அளிக்கிறத பத்தி இல்ல. அவசரப்பட்டு வந்து உடனே உதயநிதி அளிக்கும் போதே அது ஒரு செயற்கையான தந்திரம். உடனடியா மறுநாளே வந்து நிதி அளிக்கிறேங்கிறது என்ன? பணத்தை வாங்கிட்டு வாயடைச்சிட்டு அவங்க அந்த குடும்பத்துல எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தானே. அது என்ன முறை? தன் திறனாய் போயிட்டு தன் வருத்தத்துக்கு தனக்கு வருத்தம் தெரிவிச்சு என் ஆட்சி அப்படி நடந்துருச்சுன்னு பகிரங்கமா என்ன தன்னை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு மன்னிச்சுங்க, நாங்க கவனக்குறைவா இருந்திருக்கோம், நாங்க சரி பண்ணோம்னா மக்கள் மேல அக்கறதுக்குன்னு அர்த்தம். பணத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் எதுவும் புகார் சொல்லாம பாக்குறதுன்னா அந்த தந்திரம் தான் இருக்கே தவிர அறமோ ஒழுக்கமோ அதுல கிடையாது. அவ்வளவுதான். ஐயா, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்க அவங்களாக போய் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்? சில பேர் கேட்கறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? என்ன செய்யறது? அதாவது தானா ஒருத்தர் எங்கேயே குடிச்சிட்டாருன்னா அது வந்து நடக்குது, விபத்துன்னு போயிடுறோம். ஒரு பெரும் எண்ணிக்கையில் நடக்குது. அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயக்காரனுக்கு ஆதரவா இருந்திருக்கு. அரசாங்கம் கள்ளச்சாராயம் அந்த அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். நான் ஓட்டு போடாம இருக்கலாம், பெரும்பான்மையை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ நமக்கும் அது பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் எண்ணிக்கையில் நடந்துக்கணும், ஒரு பேர்குலைப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில தான். இப்போ பிள்ளைகள் வந்து தந்தை இழந்த பிள்ளை, தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் அதை பார்த்தா எப்படி இருக்கு? இந்த குடும்பம் தான் பார்த்து வர்றோம். இளம் மனைவி கணவனை இருந்துச்சு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது? என்ன கெதியா வருது? எங்கேயோ ஒரு விபத்தா நடந்துதான் இருக்கு, மாசா நடக்குது. அப்ப சட்டம் இருக்கா? அரசு நடக்குதா? என்ன இருக்கு? எம்எல்ஏ இருக்காரா? அந்த போய் மந்திரி இருக்காரா? மேல என்ன இருக்கு? எதுக்கு எஸ்பி, எதுக்கு கலெக்டர், எதுக்கு காவல்துறை? இவ்வளவு ஃபெயிலூர் ஆயிருக்கு. அதனால நம்ம பொதுமக்கள் தண்டத்தை கட்ட வேண்டியா இருக்கு. பொதுமக்கள் பணம் தான் அது. ஐயா, 50 பேருக்கு மேல இறந்திருந்தோம். இது வரைக்கும் முதலமைச்சர் நேரில் வந்து சந்திக்கல. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? முதலமைச்சர் நேரில் வந்து சந்திக்கல. அதான் அந்த வசனங்களை பேசி மக்களை மயக்கலாம் நினைக்கிறாரு. அதை பண்ண, இதை பண்ண, இவருக்கு உத்தரவிட்டேன், அவருக்கு உத்தரவிட்டேன், சவடால் அடிக்கிறார் சட்டசபையில. அவரு தன்மையில வருத்தம் நம்ம நிர்வாகத்தில் நடந்து போச்சுன்னு வருத்தப்பட்டதானே இவருக்கு வந்து சந்திப்பாரு. அதனால இதை எப்படி மேக்கப் பண்ணி சமாளிச்சு இதை திசை மாத்தி விடுறதுங்கிற தந்திரத்தில் தான் அவர் இருக்காரு. அதனால சந்திக்கல. ஏன்னா அவர் வந்து பொது இடத்துல என் நிர்வாகத்தில் இடத்துல எனக்கு வெக்கமா இருக்கு இன்னும் மதிப்பு போயிடும். என் நிர்வாகம் ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இப்படி நிர்வாகம் நடக்கவில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த எம்எல்ஏக்கு, இந்த மாவட்ட செயலாளருக்கு, இந்த பகுதி கட்சிக்காரங்களுக்கு, ஆளுங்கட்சிக்கு, மந்திரிகளுக்கு தெரிஞ்சுதான் கள்ளச்சாராயம் பகிரங்கமா கள்ளக்குறிச்சியில வித்துட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. அதனால அவர்கள் வந்து அதுல குற்றஞ்சாட்டப்பட வேறியவர்கள். அதுதான் ஸ்டாலின் பதவி விலகுன்னு சொல்றோம். எனவே அவங்களுக்கு இப்ப மட்டும் என்ன நல்ல மனசு வந்துருமா? அதை எப்படி மடை மாத்தலாம், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிதான் சிரிப்பாங்க. ஐயோ, இப்படி நம்ம ஆட்சி நடந்துருச்சு, இந்த மனுநீதி சோழனா
இல்ல பொற்கை பாண்டியனா, இல்ல பாண்டியன் நெடுஞ்செழியனா, கண்ணகி வந்து தான் தீர்ப்ப தப்புன்னு நிரூபிச்சானு தானே வந்து செத்து போயிட்டான்ல, பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையா உடனே வர்றதுக்கு அது இல்ல. இதை சமாளிக்கலாம், இதை மாத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்லை. ஐயா, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படல, போதுமான மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? இல்ல, சிகிச்சையா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிகிச்சையை உண்மையிலே சரியா அளிக்கிறாங்க என்ன தெரியாம நான் கருத்து சொல்லக்கூடாது. ஐயா, இந்த நிவாரண பட்டியல்ல சில பேரோட பேர் விடுபட்டு இருக்கு. அவங்க எல்லாம் எங்கிட்டே சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்து கொடுத்துடணும். அதெல்லாம் ஒருத்தர் இறந்தவருக்கு குடும்ப கார்டுல அவர் பேர் இல்ல, ஆதார் அட்டையில அவருக்கு இல்லைங்கிறதுனால கொடுக்காம இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்கு, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, கருணாபுரத்துல தான் கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் அங்கதான் இருக்காரு, அவர் வேலை பார்த்திருக்காரு, அவங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க. அவர் திருமணம் பண்ணிக்கல, தனி கொடுக்காம இல்லையே தவிர ஆள் இருக்காரு, இறந்து போயிட்டாரு. எனவே அதுக்கெல்லாம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.